நம்மளை காக்கிற குலசாமி அதோட உருவத்தை எப்படி காட்டும்? இன்னைக்கு இந்த பதிவில் ஒவ்வொரு ஆலயங்களில் நம்ம சாமியை பார்ப்போம். நல்லா அலங்காரமாக அந்த சாமி நல்லா அதனுடைய படையலும் அதனுடைய விழாக்களும் நல்லா வான வேடிக்கையோட நல்லா நிறக்க நிறக்க மக்களோட நல்லா அழகாக இருக்கும். ஆனால் ஒரு சில எல்லைகளில் ஒரு சில சாமியோட உருவங்கள் எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நிலைமை நம்மளை காக்கிற குலசாமிக்கு வரக்கூடாது. நம்மளை நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுற அந்த ஒரு நிலையை நம்ம சாமிக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த உண்மையான நிகழ்வை குலசாமி எப்படி அதனுடைய உருவத்தை காட்டும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையில் எல்லா சாமியும் துடிகொண்டு பேசுது. எப்படியே 21 தெய்வம். அந்த 21 தெய்வங்களும் ஆடுற தெய்வம் என்ன, பாடுற தெய்வம் என்ன, பேசுகிற தெய்வம் என்ன, அருள்வாக்கு சொல்கிற தெய்வம் என்ன, மழையை பொழிவிக்கிற தெய்வம் என்ன, பசியை பஞ்சத்தை வறட்சியை போக்குற தெய்வம் என்ன, கல்வியை கொடுக்குற தெய்வம் என்ன, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குற தெய்வம் என்ன, தீய வினைகளுக்கு மந்திரத்துக்கு கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வினை போட்டு மந்திரங்களை தீய சக்திகளை எதிர்த்து சண்டையிடுற தெய்வங்கள் என்ன அப்படின்னு எல்லா தெய்வங்களும் பேசி வருது. நல்லா பரிபூரணமா பேசி வருது. ஊர் மைக்க நாடு மைக்க உலகமைக்க அந்த தெய்வங்கள் பேசி வருது. அப்ப அந்த எல்லையில ஒரு ஆகாத காலம், அந்த எல்லைக்கும் அந்த மக்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஒரு ஆகாத காலம் எப்படி உருவாகுது அப்படின்னா மனுஷங்கனால உருவாகுது. எல்லையில சாமியை கும்பிடுறாங்க, சாமியை அழைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா, மனுஷன் எப்படி தன்னுடைய ஆசாபாசங்களுக்காக, தன்னுடைய ஆசைகளுக்காக, தன்னுடைய தெய்வங்களுக்காக அந்த எல்லையில அந்த சாமியை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? அந்த சாமியை அழைக்கிறாங்க. சாமி அழைக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் காணாம போகுது. பொருள் காணாமான பொருளை வந்த சாமியை ஆடி பரிபூரணம் அருள்வாக்கு சொன்ன சாமி அந்த அம்மா மறிச்சு, என் பொருளை காணா, நீ உண்மையான சாமினா என் பொருளை எடுத்து கொடு, எடுத்து கொடுத்தா தான் நீ இந்த எல்லையை விட்டு நீ வரணும், இந்த எல்லையை விட்டு நீ போக முடியும்னு அந்த அம்மா மறிச்சு நிக்குது. அந்த சாமியை, மலையம்பட்டி சாமியை மறிச்சு நின்ன உடனே அந்த சாமி கோபக்குறியில ஓங்கி அபயத்தை போட்டு, நீ எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீ ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிருக்க, நீ என்கிட்ட கேட்கிற விதம் சரியில்லை, ஆனா இருந்தாலும் நீ பொருளை தொலைச்சதுனால நீ கேட்ட விதத்தை மன்னிச்சு உனக்கு வாக்கு சொல்றேன், தொலைஞ்சு போன பொருள் உனக்கு கிடைக்காது, ஆனா அந்த எடுத்த மனுஷன் இந்த எல்லையில இனி மிதிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வாக்க சொல்லி விலகு அப்படின்னு அந்த சாமி ஆடி போகுது. அப்ப ஆரம்பிச்ச நிகழ்வு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எல்லையில அந்த அங்காளி வங்காளிகளுக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவு பிரிவு, சாமி ஆடுறதுல போட்டி போறாம இது போன்று பல சிக்கல்கள் உருவாகி தெய்வத்தை பராமரிக்காம போடுறாங்க. கும்பிடு நடக்கல, பல வருஷமா நடக்கல. பல வருஷமா நடக்கலைங்கிறது மட்டும் இல்லாம அந்த எல்லையில அந்த சாமியை போய் யாரும் பார்க்கல, மதிக்கல, வணங்கல. அப்ப அந்த நிலைக்கு யாருக்கும் நடக்கக்கூடாத, எந்த எல்லைக்கும் நடக்கக்கூடாத ஒரு நிலைமை உருவாகுது. தெய்வங்கள் அந்த எல்லையை விட்டு வெளியேற மாதிரி, அந்த எல்லையில இருக்க தெய்வத்தை அபகரிக்கிற மாதிரி, அந்த தெய்வ எல்லையில இருக்க சாமியை வசப்படுத்துற மாதிரி, அந்த தெய்வ சக்தியை புரிஞ்ச ஒரு சில மக்கள் அந்த தெய்வங்களை அலக்கழிக்கிறாங்க. அதே சமயம் தீய வினைகள்ல தீய மந்திரங்கள்ல எல்லாமே, ஆள் இல்லாத வீட்டில் நாயும் நுழையும் பேயும் நுழையும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தன்னுடைய குலமக்கள் அந்த சாமியை சரியா வணங்காம சரியா பராமரிக்காம தனக்குள்ள இருக்கிற போட்டி பொறாமைகளால அந்த எல்லைய எப்படியே அந்த கண்டுக்காம விட்டதுனால அந்த எல்லையில இருக்க தெய்வ சக்தியை வெளியாட்கள் உணர்ந்து அந்த தெய்வத்துக்கும் ஒரு சில இடையூறுகள் கொடுக்கும்போது அந்த எல்லையில இந்த சாமி தங்கரிக்காம வெளியே போயிருக்கு. அப்ப அந்த எல்லையில வெளியே போன சாமி யாரு? மலையம்புட்டும் சாமியும் சரி, ஆணும் சரி, பெண்ணும் சரி, சின்ன சின்ன குழந்தைகளும் சரி, சாமி எல்லையை விட்டு வெளியே போகுது. எல்லையை விட்டு வெளியே போனாலும் இப்ப இல்லாட்டினாலும் ஒரு நாள் என் பிள்ளைய என்னை தேடி வரும், அந்த பிள்ளைகளை காக்க நான் இந்த எல்லையில இருந்தே ஆகணும், இருக்கிற இந்த சங்கடத்துல இந்த இந்த இது போன்ற தீய மந்திரங்களுக்குள்ள சிக்க கூடாது அப்படின்னு ஆண் தெய்வங்கள் அந்த இடத்துல பேசாம அந்த இடத்துல கட்டப்படுது. பெண் தெய்வங்கள் அந்த இடத்துல அந்த எல்லையை விட்டு விலகி போகுது. அந்த பெண் தெய்வங்களை பத்திரமா விலைக்கு கொடுத்து பாதுகாப்பா ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுமே அந்த எல்லையில இருக்க சாமி. அந்த சாமி எப்படி எப்படின்னா, பேசுற தெய்வங்கள் பேசாம, எப்படி ஆடி வர்ற தெய்வங்கள் ஆடாம மண்ணுக்குள்ள புதைக்கப்படுது. அந்த தெய்வம் அந்த எல்லை
எப்படி சொல்லுது அப்படின்னா, நிலையிழந்து அந்த குலசாமியோட எல்லை அந்த இடத்துல இது யாரு காரணம்? அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்கள். அப்ப அந்த நிலையில வெளியே போச்சுல சாமி. எப்படி என்னைய காத்து நின்ன என் அண்ணன், என் தம்பி, என் ஆத்தா, அந்த தெய்வத்தை நான் காக்கணும்ல அப்படின்னு வெளியே போன சாமி எப்படி சொல்றது, கால நேரம் வர்ற வரைக்கும் தான் மக்களை நல்ல புத்திய கொடுத்து தன்னுடைய மக்களை தன்னுடைய குலதெய்வத்தோட சக்திய அருமை பெருமைகளை புரிஞ்சு எனக்கு உரித்தான மக்கள் இந்த எல்லைக்கு வரும்போது இது எல்லாம் சரியாகும் அப்படின்னு அந்த தாய் என்ன பண்ணுது, பல கஷ்டங்களையும் பல சங்கடங்கள்லையும் ஒவ்வொரு குலமக்க வீட்டா போய் 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 நடக்கிற நிகழ்வுகளை சொல்லுது. அவங்களுக்கு புரியல தெரியல, சாமி தான் வருது சாமி தான் பேசுதுன்னு யாரும் கண்டுக்கல. அப்ப யாருமே கண்டுக்காதனால அந்த சாமி என்ன ஆகுது அப்படின்னா, பல கஷ்டங்களுக்கும் பல இடையூறுகளுக்கும் அந்த பெண் தெய்வம் ஆளாகுது. குடிக்க கஞ்சி இல்லாம, உடுத்த உடை இல்லாம, இருக்க இருப்பிடம் இல்லாம அந்த சாமி பல ரண வேதனைகளுக்கு உருவாகுது. ஒரு நாள் அந்த சாமி இருக்கு அப்படின்னா, அந்த சாமி ஒரு பச்சை புள்ள கையில வச்சிருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னா, பசி, பச்சை குழந்தைக்கு பசி, அந்த தாய்க்கும் பசி. அப்ப என்ன ஆகுது, அந்த எல்லையை விட்டு இருக்கிற ஒரு கரை வரப்பு கேப்ப இருக்கு பார்த்தீங்களா, கேப்ப, அந்த கேப்ப, அந்த சோளம், அந்த கேப்ப இது பண்ணுவாங்கல்ல, அதுல என்ன பண்ணுது, அந்த கேப்ப அந்த விவசாயம் பண்ற இடத்துல அந்த கேப்பைய நல்லா அந்த அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற அங்க வேலை செய்யற மக்கள்கிட்ட அவங்க கேப்பைய அதை உழுதுகிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுது, கழுத்துல சாமிங்க. இதை நல்லா அந்த இடத்துல அறிவு நண்பர்கள், தெய்வத்தை பெருசா நேசிக்கிறவர் மக்கள், பெண்கள், தாய்மார்கள், சாமியாடிகள் இதை எல்லாம் புரிஞ்சுக்கணும். தான் பசியையும் தன்னுடைய பசியையும் தான் பிள்ளையோட பசியையும் தீக்கிற அந்த அந்த நிலையில யார் இருக்கா, அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் யாருமே இல்லாதனால தன்னுடைய பசியை அடக்குனாலும் தான் பச்சை பிள்ளையோட பசியை அடக்க முடியாதுல்ல. என்ன பண்ணுது, அந்த கேப்பை அப்படியே கையில உருவி நல்லா தேய்ச்சி தான் பசிக்கு தான் பிள்ளைக்கு முதல்ல அதை நல்லா அரைச்சு மெதுவா பொடியாக்கி தான் பிள்ளைக்கு அதை ஊட்டி விட்டு மிச்சத்தை சாப்பிட்டு அந்த தாய் படுத்திருக்க இடம் எது தெரியுமா, கரை இருக்கு பாருங்க. கரையில அந்த பக்கமும் நரகல், இந்த பக்கமும் நரகல், மனுஷனோட நரகல், மனுஷனோட மலம். அப்ப என்ன பண்ணுது, அந்த கரையில அந்த மலம் அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் அந்த நரகல் இருக்கு. கொஞ்சம் தள்ளி தன்னுடைய முந்தானைய கீழே விரிச்சு அந்த தாய் படுத்து தன்னுடைய கையில தன்னுடைய மாறுல அந்த பச்சை குழந்தைய கொடுக்க போடு. ஒரு சாமிக்கா அந்த நிலைமை, ஒரு தெய்வத்துக்கா இந்த நிலைமை. எல்லா மக்களையும் பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் தேவையான வாரிசு விருத்தியை கொடுத்து எல்லா மக்களையும் நோய் நடி இல்லாம காத்து நம்மளை பாதுகாக்கிற நம்மளுடைய குலசாமிக்கா இந்த நிலைமை. இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இது யாரு காரணம்? தனக்கு பாத்தியப்பட்ட குலமக்க அந்த எல்லையை சரியா பராமரிக்காம, தெய்வத்தின் தேவையை நிறைவேற்றாம, மனுஷனோட தனி மணி விருப்பு வெறுப்புனால, ஆசா பாசங்களால எல்லையில தேவையில்லாத காரியங்களை செஞ்சதுனாலையும், அந்த எல்லையில தீய சக்திகள் விளையாண்டதுனாலையும், பேச வேண்டிய தெய்வங்கள் பேசாம, கட்ட வேண்டிய அந்த தெய்வங்கள் அந்த இடத்துல கட்டப்பட்டு வலுவிழந்து அந்த இடத்துல நிலை உருவானதுனால அந்த தெய்வத்துக்கு இந்த ஒரு நிலை. இந்த உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்களுக்கு எதுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா, தனி மனுஷ விருப்பு வெறுப்புனால குலசாமி எல்லையை பராமரிக்காம விட்டுறாதீங்க. உங்களை விட்டா அந்த சாமிக்கு வர ஆள் இல்லைங்க. எல்லைக்கும் போக முடியல. எல்லையில இருக்க தெய்வங்களை, சிக்கன தெய்வங்களை மீட்டெடுக்கணும். வலுவிழந்த தெய்வங்களுக்கு சக்தியை கொடுக்கணும். தான் குலமக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். இது எல்லாம் மனசுல வச்சு ஒத்த சாமி பச்சை பிள்ளையோட என்ன பாடுபட்டிருக்கோம், எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கோம், எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கோம், எவ்வளவு வேதனை விட்டுருக்கோம். அப்ப அந்த தெய்வத்துக்கு தனக்கு கிடைக்குது கிடைக்காதுங்கிறது அடுத்த பட்சம். ஆனா அந்த எல்லையில இருக்க தெய்வங்களை மீட்டெடுக்கணுமே. அந்த எல்லையில இருக்க தெய்வங்களை, இப்ப நான் இருக்கேன், என் பிள்ளைய விட்டு என்னால இருக்க முடியுமா? என் பெத்த ஆத்தால விட்டு, கட்டிய மனைவியை விட்டு, அண்ணன் தம்பி உயிருக்கு உயிரா இருக்கிற அண்ணன் தம்பியை விட்டு நான் இருக்க முடியுமா? அதே நிலைமை அந்த சாமிக்கு உருவாகுது, அந்த பெண் தெய்வத்துக்கு உருவாகுது.
எதுக்கு ஒரு பெண் தெய்வம் அந்த எல்லையில ஆதி முதல் இப்ப வரைக்கும் அந்த தெய்வத்துக்கு முதல் மரியாதை பெரும்பாலான எல்லைகள் கொடுக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா, வீட்டையும் நாட்டையும் இருக்கிற குலசாமியும் கட்டி காத்து எல்லாத்தையும் சரி செஞ்சு அனுசரிச்சு வர்ற அந்த பக்குவம் பெண்களுக்கு இயல்புலே இருக்க காரணம் இதுதான், குலசாமியோட குணம். அப்ப அந்த தாயோட வலிமை, அந்த தாயோட தியாகம், அந்த தாய் பட்ட வலிக்கு மருந்து, அந்த தாயோட வேதனை, இதெல்லாம் யாரால சரி பண்ண முடியும்? இதெல்லாம் யாரு காரணம்? அப்ப நாம செய்கிற தவறு பரம்பரை பரம்பரையாக தொப்புள் கொடி உருவான நாள் முதல் இத்தனை தலைமுறைகளை காத்து வந்த தெய்வம் அங்கே பராமரிக்கப்படாததால் அந்த மனித குலத்துக்கு, அந்த பரம்பரைக்கு, அந்த வம்சாவளிக்கு, அந்த அங்காளி பங்காளி பெருமக்களுக்கு பல கஷ்டங்களும், பல இன்னொர்களும், பல சண்டைகளும், பல சச்சரவுகளும், பல தீய வினைகளும், யாருமே முன்னேறாம இது எல்லாத்துக்கும் காரணம் மனுஷன் செஞ்ச தவறு. அந்த தவிர அறிவு நண்பர்கள் செய்யக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் குலசாமி கும்பிடுனா போய் முன்னாடி முதல்ல நிக்கணும். மனுஷனை பின்னுக்கு வச்சு தெய்வத்தை முன்னுக்கு வைக்கணும். எனக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, என் சாமிக்கு நான் செய்யணும்னு முடிஞ்சதை அள்ளி இறைக்கணும். அதனால அறிவு நண்பர்களுக்கு இந்த உண்மையான நிகழ்வை சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க எப்படி உங்க வீட்டை பராமரிக்கிறீங்களோ, உங்க பிள்ளை குட்டிகளை பாதுகாப்பா ஆரோக்கியமா நல்லா கொடுக்க வேண்டியதை கொடுத்து தேவைகளை நிவர்த்தி வளர்த்து வர்றீங்களோ, அதே மாதிரி நீங்க உங்க குலசாமியை வளர்த்து வந்தா தான் அந்த குலசாமிக்கு வலிமை, பலம், சக்தி, அதுதான் நம்மளை பாதுகாக்கும். அதை நான் செய்யாம விட்டேன், கோடான கோடியா இருந்தாலும் நான் கோமநாண்டி ஆயிடுவேன். நல்ல சொத்து பத்து எல்லாம் இருந்தாலும் எனக்கு உடல்நிலை இந்த வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலைக்கு நான் உருவாயிருவேன். அப்ப என் சாமியை பலப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் சரியா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெய்வ நிலையை விட்டு யாரும் விலகக்கூடாது. தெய்வத்தை புரிஞ்சு தெய்வத்துக்கு தேவையான சகல வளத்தையும் நாம நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும். காலத்துக்கும் தெய்வத்தை வணங்கி வரணும், கொண்டு செலுத்தணும். எத்தனை இடையூறுகள் இருந்தாலும், எத்தனை ஒரு சில விஷயங்கள் அங்க செயல்படாம இருந்தா அந்த விஷயங்களை செயல்படுத்தி, நல்ல விஷயங்களை அந்த எல்லையில செயல்படுத்தி தெய்வங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வலிமையும் கொடுக்கிற ஆக சிறந்த பொறுப்பு அந்த குலமக்களுக்கு தான். இதை செய்யறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு நடக்கிற நன்மைகள் ஓராயிரம் நடக்கும். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. சாமி சொல்லி நமக்கு யாரையும் சொல்லி கொடுத்து இதைத்தான் செஞ்சேன்னுலாம் செய்ய நமக்கு காட்டிடாது. ஆனா நாம இந்த அளவு அருமையாக இந்த அளவு இந்த வாழ்க்கையை நாம வாழ்றோம் அப்படின்னா அது காரணம் நம்மளை காக்கிற குலசாமி தான் முன்னாடி நிற்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால இது போன்ற நிலை எந்த எல்லைக்கும் எந்த குலதெய்வத்துக்கும் உருவாகக்கூடாது. எல்லா குலமக்களும் அந்த தெய்வங்களின் குலமக்களின் அந்த எல்லையை பாதுகாப்பா பராமரிச்சு வரணும். சாமி ஆடணுங்கிற சாமி மேல இருக்கிற போட்டியையும் பொறாமையை விளக்கி தெய்வங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கணும். தெய்வ சக்தியை 100% உணர நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிற நிலையில எல்லா மக்களும் நிக்கணுங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வு அறிவோம் என்பவர்களுக்கு இந்த வலிதாங்கிய அந்த பெண் தெய்வத்தோட வலிய யாருக்கு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உண்மையான நிகழ்வை சொல்லி அந்த தாயிட்ட அந்த பதிவின் மூலமா நானும் மன்னிப்பு கேட்டு இந்த பதிவை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.